நம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஆഘോഷിத்து தொடங்கி விட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் ஆராதிக்கும் பொழுதும் இன்றைக்கு அதிகமாக ஏழைகள் ஒடுக்கப்படுகிறது, தரித்திரர்கள் ஒடுக்கப்படுகிறது, விதவைகள் நியாயம் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த செய்திகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. ஆனால் முன்காலங்களில் அப்படி தான் இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு தாழ்மையின் கோலம் எடுத்து ஒரு மாட்டுக்கொட்டகையில் பிறந்தார் என்று கேட்கும் பொழுது, அவர் ஒரு ராஜ கொட்டாரத்திலேயோ அல்லன்னா ஒரு நல்ல வசதி படைத்த ஒருவருடைய வீட்டில் பிறந்திருந்தால் ஒருபோதும் ஏழை மக்களுக்கு அங்கே போய் அவரை பார்க்க முடியாது. ஆனால் மாட்டுக்கொட்டுகையில் ஆன பொழுது மேய்ப்பர்களும் வந்து பார்த்தார்கள், ராஜாக்களும் வந்து சாஸ்திரிகளும் வந்து பார்த்தார்கள். அப்போது அப்படி பெரிய பெரிய ஆட்களும் வந்து பார்த்தார்கள். அதனால தான் அவர் என்ன செய்தார்? அதனால் அவர் ஏழைகளுக்கு மட்டுமல்ல, அவர் வசதி படைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் யார் அவரை நம்புகிறார்களோ அவருக்கு அவர் எப்பொழுதும் தரிசனம் அளிக்கிறவராக இருக்கிறார். நாம் எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதில் 4ஆவது வார்த்தையை நாம் வாசிக்கும்போது அங்கே இப்படி பார்க்கிறோம். 11:4 நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று காணப்படுகிறது. அப்போ ஏழை எளியவர்களை துரத்தி அவர்களுக்கு துன்மார்க்கம் செய்கிறவர்களை அவர் என்ன செய்வார்? வாயின் சுவாசத்தினால சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார் துன்மார்க்கனை. அவர் ஒரு தடவை இவர் வந்தபோது இப்படியெல்லாம் செய்த பாவம், அந்த ஏழைகளை நாம் ஒடுக்கக்கூடாது, நாம் ஏழை எளியவர்களுக்கு நம்ம நீதி நியாயங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லி தருவதற்கு வந்தார். ஆனால் அவர் இனி வரும்பொழுது என்ன செய்வார்? வாயின் சுவாசத்தினால அவர் என்ன செய்வார்? அந்த பூமியை அவர் அடிப்பார். துஷ்டனை அவர் என்ன செய்வார்? அவர் தண்டிப்பார் என்று, வாயின் சுவாச தண்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியும், 2ஆம் வருகையிலே நாம் ஜனங்கள் கூடி நிற்கும்போது அவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னால் துரோகிகளை நீங்கள் என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று சொல்லும் பொழுது வாயின் கோல் அதுதான். வாயினால் அவர் சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே நரகத்துக்கு போய்விடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பை நாம் ஆசரித்து கொண்டிருக்கும் பொழுது வெறும் அது ஒரு ஆசரிப்பாக மாறி மீண்டும் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை செய்யாதபடி அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை தாமே ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதி நியாயங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அந்த கடைசி காலத்திலே அவரின் வாயின் கோலால் நாம் அடிகொள்ளாமல் ஆண்டவருடைய இளைப்பாறுதலைக்கு நமக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதனால் நன்மைகள் செய்ய, கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, யாரும் ஆண்டவரை நசித்து போகக்கூடாது என்று நீர் ஆண்டவரை விரும்பி ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசுவை இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறீர். ஆண்டவர் அந்த மகிமையை நாங்கள் உணர்ந்து அதன்படி செய்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் அது வலதுகரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.